திருவித்துவக்கோடு. மூலவர் உய்ய வந்த பெருமாள் அபயப்பிரதன் நின்ற திருக்கோலம் தெற்கே திருமுக மண்டலம் வித்துவக்கோட்டு வள்ளி காஞ்சன விமானம் சக்கர தீர்த்தம் குலசேகர ஆழ்வார்னால இந்த மங்களாசாசனம் பாடல் பெற்ற ஸ்தலம் இது. அம்பரீஷன்ற ஒரு ராஜா இருந்தாரு. அவர் இந்த பெருமாளை நோக்கி தபஸ் இருந்தாரு. பெருமாள் அவர் தபஸ்க்கு செவி சாய்த்து அவருக்கு முக்தியும் கொடுக்கிறாரு. அப்படிப்பட்டதான உயர்ந்த ஸ்தலம் தான் இது. அதாவது பெருமாள் பார்க்கிறார், பெருமாள் ஒருத்தருக்கு அனுகிரகம் பண்ணணும்னா நிறைய பரீட்சை பண்ணுவார். அப்ப திருமால் பார்க்கிறார், இவனுக்கு தரணும், அம்பரீஷனுக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னா முதல்ல இவனுக்கு பரீட்சை பண்ணணும்னு சொல்லிட்டு இந்திர ரூபம் தரிச்சுட்டு பகவான் இவர்கிட்ட பெரிய பரிசோதனை எல்லாம் பண்றார். அம்பரீஷன் அதை எல்லாத்துலயும் ஜெயிச்சிடுறார். ஜெயிச்ச உடனே வைகுண்டத்துல பெருமாள் என்ன ரூபத்துல காட்சி தராரோ, பெருமாள் மொத்தம் 5 நிலையில இருக்கார். பர, வியூக, விபவ, அர்ச்சை, அந்தர்யாமி. அந்த பரவாசு தேவனாகவே வைகுண்டத்துல எந்த கோலத்தோட இருக்காரோ அந்த கோலத்தோடையே காட்சி தரார் அம்பரீஷனுக்கு. அம்பரீஷன் பெருமாளை சேவிச்சு வணங்கி எனக்கு இன்னது வேணும் இது வேணும்னு கேட்கலாம், இல்ல எனக்கு நீயே வேணும்னு கேட்கலாம். அவர் என்ன கேட்டார்னா, எனக்கு அடுத்தது உன் வியூகா ரூபத்துல இருக்க 4 வடிவத்தோட உன்னை சேவிக்கணும்னு ஆசைன்னு கேட்டார். பெருமாள் உடனே அவருக்காக வேண்டி அந்த 4 ரூபத்தோட வாசுதேவன், அனிருத்தன், சங்கர்ஷனன், பிரத்யும்னன் இந்த 4 ரூபத்தோட அவருக்கு திருக்காட்சி கொடுக்கிறார். அதையும் அவர் சேவிக்கிறார். இந்த பஞ்சபாண்டவர்கள் என்ன பண்றாருன்னா 5 பேரும் இங்க தபஸ் பண்றா. இந்த பெருமாளை தபஸ் பண்ணி இந்த 4 வியூக ரூபத்தையும் அவாதான் பிரதிஷ்டை பண்றா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கோவில்ல விசேஷமான ஒரு விஷயம் உண்டு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவிலுக்கு முன்னாடி ஒரு சிவன் கோவில் இருக்கும். சிவனை சேவிச்சுட்டுதான் பின்னாடி போய் பெருமாளை சேவிக்கணும். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிராமணர் இருந்தார். அவர் காசி விஸ்வநாதரை சேவிச்சுன்னு வந்துட்டு இருக்கார். அதுவும் எப்படின்னா, நம்மெல்லாம் எப்படின்னா இந்த நேரத்துல டிக்கெட் வாங்கியிருப்போம், அடுத்த நாளைக்கு ரிட்டர்ன் டிக்கெட் வாங்கியிருப்போம், அதுக்குள்ள நடுவுல நம்ம சாப்பிட்டு தூங்கி எழுந்துக்கிற நேரம் போக மிச்சமா இருக்கிற ஒரு 5 நிமிஷம் பெருமாள் சேவி. இதுதான் நம்மளுடைய பக்தி. ஆனா அவர் அப்படி கிடையாதான். பெருமாளே எல்லாம் நினைச்சு, பெருமாளோட திருவடியே எல்லாம் நினைச்சு அப்படி காசி விஸ்வநாதருக்கு ஒரு கைங்கரியத்தை பண்ணாராம். அவர் சரி பெருமாளை நிறைய வெகுகாலம் சேவிச்சுட்டாரு. சரி இப்ப நம்ம விடை பெற்றுண்டு இந்த திருவித்துவக்கோட்டுக்கு அந்த பெருமாளை சேவிக்கலான்னு கிளம்பிடுறாராம். அப்ப சிவனுக்கு ஆஹா, இப்படிப்பட்ட பக்தனை நான் எப்படி விட்டு பிரிவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கொடைக்குள்ள போய் லிங்கமா போய் உருவெடுத்துன்னு அங்க இருந்துடுறாராம். அப்புறம் இவர் நேர திருவித்துவக்கோடு வந்தவுடனே அந்த கொடைய கீழே வைக்கிறாராம். அந்த கொடையிலேருந்து பிளந்துண்டு சிவலிங்கம் அங்க அந்த இடத்துல சிவன் கோவில் வருதான். அந்த மாதிரி பகவான் எப்படிப்பட்டவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்த பராதீனன். பக்தர்கள் இருக்கிற இடத்துல இருக்கணும்னு ஆசைப்படுவார். அதனால அந்த கோவில்ல சிவன் முதல்ல, பின்னாடி பெருமாள் இருக்கார். இங்க குலசேகர ஆழ்வார்னால பாடல் பெற்ற ஸ்தலம்.